பொதுவாவே கணவன் மனைவிக்கிடையே நம்ம வந்து நன்றி அப்படின்ற வார்த்தைகள வந்து சொல்லிக்க மாட்டோம். இதுக்கு நீ பண்ண தேங்க்ஸு அப்படின்லாம் சொல்லிக்கவே மாட்டோம். ஏன்னா, வந்து எதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள போய் என்ன ஃபார்மாலிட்டி? நமக்குள்ள என்னத்துக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக்கணும்ல. நம்ம அவங்கவங்க கடமைய செய்றோம். அத போய் நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு நெனச்சுட்டுருப்போம். ஆனா, எப்பயாவது நமக்கு டைம் கிடைக்கும்போது, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வித்தியாசத்த பார்க்கும் பொழுது, அத வந்து நம்ம அங்கீகரிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்பெஷலா அவங்க நமக்காக செய்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஸ்பௌஸ் செய்றாங்க அப்படின்னும்போது, அதை அங்கீகரிக்கிறது. அது வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றதோ, இல்ல எனக்காக நீ வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த செஞ்ச. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றதோ, இல்ல நேத்து நீங்க வந்து எனக்காக குழந்தைகள பார்த்துக்கிட்டீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நல்லா ஜாலியா நான் வந்து கவலைப்படாம நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதோ, அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் குட் உணர்வ குடுக்கும். என்ன நம்ம டெய்லி செய்றது தானே, இதுக்கு போய் நம்ம வந்து தனியா அத வேற சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கலாம். நன்றியுணர்வுன்றது பொதுவாகவே மனிதர்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்துற ஒரு உணர்வு. இப்ப நீங்க அத அங்கீகரிக்கிறவங்களும் ஆகட்டும், அதை சொல்பவர்களும் ஆகட்டும் 2 பேருமே பெனிஃபிஷியரியா இருக்காங்க அதுல. இப்ப நீங்க வந்து ஒரு நன்றியுணர்வை தெரிவிப்பதன் மூலமாக, உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய டோப்பமைனும் அதிகரிக்கும், செரோட்டோனின் அதிகரிக்கும். இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, டோப்பமைன் உங்களோட மோட்டிவேஷன தூண்டும். செரோட்டோனின் உங்க ஹாப்பி ஹார்மோனை தூண்டிவிடக்கூடியது. அதேபோல அத ரிசீவ் பண்றாங்க இல்லையா? படுறவங்க இருக்காங்க இல்லையா? அத ரிசீவ் பண்ணும்பொழுது, அவங்களுடைய டோப்பமைன் அளவு அதிகரிக்கும். அப்ப அத அதிகரிக்கிறதன் மூலமா அவங்களோட மோட்டிவேஷன் அதிகரிக்கும். இது வந்து கணவன் மனைவிக்கிடையே நடக்கும்பொழுது என்னன்னாக்கா, ஆ இது நம்ம வந்து அ கண்டுக்கப்படலையோ, டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கிறோமோ அப்படின்னு உணர்வு தாண்டி, நாமளும் கவனிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு அவர்களுக்குள்ள கண்டிப்பா தோணும். கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்தில நம்ம இந்த நன்றி உணர்வ வந்து இன்னும் நல்லா அழகா வந்து ஒரு கன்னத்த தட்டி குடுக்குறதன் மூலமாகவோ, ஒரு ஹக் பண்றதன் மூலமாகவோ, இல்ல ஒரு கிஸ் பண்றதன் மூலமாகவோ, நம்ம வந்து இதை வெளிப்படுத்தலாம். இப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆக்ஸிடாசின் எனப்படுற லவ் ஹார்மோன் சுரக்குது. இந்த லவ் ஹார்மோன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பரஸ்பர நம்பிக்கையை அதிகரிக்குது. உங்களுடைய பாண்டிங் அதிகரிக்குது. அ ஜென்ரலாவே ஒரு கனெக்ஷன் அதிகரிக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யும் பொழுது, ஒரு கிராட்டிட்யூட நீங்க வந்து வெளிப்படுத்தும் பொழுது தான் இதெல்லாம் நடக்க முடியும். நடக்கக்கூடும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இன்னும் நல்ல உங்களுடைய அந்யோன்யத்தை அதிகரித்துக் கொள்ள சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து எங்களுடைய லவ், லாஃப் அண்ட் த்ரைவ் ஒர்க் ஷாப் ஏப்ரல் 26 நடக்க இருக்கு. ஸோ அதில கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்.